ஒரு இயக்குனர் அவர் மாநகரம்னு ஒரு படம் கொடுக்குறாரு, நல்ல பேசப்பட்ட படமாக இருக்குது. அதுக்கப்புறம் கைதி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் சக்ஸஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நம்ம விக்ரம் பெரிய வெற்றி கொடுக்குறாரு. லியோலேருந்தே சர்க்கிள் ஆரம்பிச்சு. லியோவே பார்த்தீங்கன்னா டிவைடட் ஒப்பீனியன் தான், பெரிய ஒரு சூப்பர் படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் சுதாரித்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும். ரஜினியை வச்சு படம் பண்ணும்போது அது எப்படியாவது ஜெயிச்சிருக்கணும். லோகேஷ் மாதிரி பெரிய இயக்குனர்கள் நிச்சயமாக செஞ்சிருக்க முடியும். ஆனால் எப்படின்னா ஒரு 2-3 வெற்றி உங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு போதை, ஒரு மமதை, ஒரு திமிர் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி இவருக்கு வந்துருச்சான்னு நமக்கு தெரியல. அதனால் வந்து கவனக்குறைவால் வந்து நம்ம எடுத்தால் நம்ம என்ன வேணால் எடுக்கலாம், நம்ம எடுத்தால் ஓடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அந்த 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 கலைஞனுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்று வருவாங்க, பேரும் புகழோடு வருவாங்க. ஆனால் ஆட்டம் போட்டு ஆணவத்தில் வந்து திமிரில் வந்து அடுத்த 2வது படத்திலே வந்து காலியாகி போயிடுவாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ அந்த உதாரணங்கள் நமக்கு தேவையில்லை.